லக்கியோட பெத்தவங்க யாருன்னு கண்டுபிடிக்கிறேன்னு லக்ஷ்மி லக்கிக்கு வாக்கு கொடுத்துருக்கா. லக்ஷ்மி களத்துல இறங்கிட்டா அவ்வளவு சீக்கிரத்துல விடமாட்டா மனிஷா. லக்கியோட பெத்த தாய் அவதான்னு கூடிய சீக்கிரம் தெரிஞ்சுப்பா. எப்படி தெரிஞ்சுப்பா ஆண்டி? அதுக்கு 2 வழி இருக்கு. ஒன்னு, பாஸ்கர் மூலமா லக்ஷ்மிக்கு உண்மை தெரியறது. 2, பாஸ்கர் வீட்ல இருந்த லேடிக்கு பிறந்த பொண்ணுதான் லக்கின்னு மித்ரா லக்ஷ்மி கிட்ட சொல்றது. ஆனா அவ கொஞ்ச நாள் பாஸ்கர் வீட்ல தான் இருந்தேன்னு லக்ஷ்மி இன்னும் மித்ரா கிட்ட சொல்லவே இல்லையே. லக்ஷ்மி அப்படி சொன்னா அங்க இருந்தும் கூட எதுக்காக நீ என் கண்ணுல படலன்னு மித்ரா லக்ஷ்மிய திட்டுவான்ல. சரி, அந்த விஷயத்துல லக்ஷ்மி அமைதியா இருப்பானே வச்சுப்போம். எப்படியும் பாஸ்கர் லக்ஷ்மிக்கு கால் பண்ணான்ல, அவன் லக்ஷ்மிய மீட் பண்ண மாட்டான்னு கேரண்டி என்ன இருக்கு? அவங்க மீட் பண்ண அடுத்த நொடியே பாஸ்கர் லக்ஷ்மி கிட்ட உண்மைய சொல்லிடுவான். லக்கி தன்னுடைய பொண்ணுதான்னு லக்ஷ்மிக்கு தெரிஞ்சு போயிடும். அப்பா, நீங்க என்ன இங்க வந்திருக்கீங்க? ஏன் வரக்கூடாதா? ஏனா இது அம்மாவோட ரூமாச்சே. அம்மா ரூமுக்குள்ள நீங்க வர மாட்டீங்க, உங்களோட ரூமுக்கு அம்மாவை வர விட மாட்டீங்க. இது என்னோட வீடு. இந்த வீட்டுக்குள்ள நான் எங்க வேணாலும் இருப்பேன். ஆமா, தாத்தாக்கு அப்புறம் இது உங்க வீடு தான், உங்களுக்கு அப்புறம் இது என் வீடு. நம்ம எங்க வேணாலும் இருக்கலாம். லக்கி எப்படி இருக்காப்பா? நான் போய் பார்த்துட்டு வரேன். டே 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 டேய் இருடா. லக்கி தூங்கிட்டு இருக்கா, நீயும் படுத்து தூங்கு. நான் தூங்கணும்னா அம்மா வரணும். உங்க அம்மா எல்லாம் வரமாட்டா, அவ லக்கி கூட படுத்திருக்கா. அதனாலதான் நான் இங்க வந்திருக்கேன். அப்படின்னா நீங்களும் நானும் ஒன்னா தூங்க போறோமா? ஆமா. ஏ, வாங்கப்பா. இது உங்க பிளேஸ், இது உங்களோட பில்லோ. இங்க உங்களுக்காக வாட்டர் கூட இருக்கு, அங்க வாஷ்ரூம் இருக்கு. நைட் பாஸ் வந்துச்சுன்னா வாஷ்ரூமுக்கு போங்க. அப்புறம் பெட் லைட். டேய் 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 கொஞ்சம் இருடா. என் வீட்ல இருக்கிற ரூமை பத்தி என்கிட்டே சொல்றியா? ஆமால, உங்களுக்கெல்லாம் தெரியும்ல. சரி தூங்கலாம் வாங்க. லக்கி, லக்கி, லக்கி எழுந்துடா. குட் மார்னிங் லக்கி. குட் மார்னிங் அம்மா. நீங்க எப்ப எந்திரிச்சீங்க? இப்பதான் உனக்கு பால் கொண்டு வர்றதுக்காக போனேன். சரி, நீ பால் குடிச்சிட்டு மாத்திரை போடணும். முதல்ல ஃப்ரெஷ் ஆயிடலாம் வா. ம். குட் மார்னிங் லக்கி. இப்ப எப்படி இருக்கு? ஃபைன் சித்தி. வெரி குட் மார்னிங். ஜுரம்லாம் குறைஞ்சிருச்சா? எப்பவோ குறைஞ்சு போச்சு. எங்க அப்பா அம்மாவை காட்டுறேன்னு நைட் எனக்கு அம்மா ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. அப்பவே எனக்கு ஃபீவர் முழுசா குறைஞ்சு போச்சு. நான் இப்ப ஹாப்பியா இருக்கேன். அம்மா, நீங்க எப்பவுமே என் கூடவே இருக்கணும். தினமும் நீங்க என் பக்கத்திலே படுத்துக்கணும். அதனாலதான் நைட் எனக்கு நல்ல தூக்கம் வந்துச்சு. சரி லக்கி, சரி நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ. நான் போய் டிஃபன் ரெடி பண்ணிட்டு உனக்கு எடுத்துட்டு வரேன். சரியா? ஓகேம்மா. ஜுன்னு தூங்கி எந்திரிச்சிருந்தா அவனை என்கிட்ட வர சொல்லுங்க, நாங்க விளையாடிக்கிறோம். சரி. அவங்க கண்ணில் படக்கூடாதுன்னு தான் எனக்கு ஜுன்னு பிறந்த உடனே நான் அங்கிருந்து வந்துட்டேன். நீ அன்னைக்கு மாமாவோட கண்ணுல பட்டிருந்தா கதையே வேற மாதிரி போயிருந்திருக்கும். அன்னைக்கே நான் உன் மாமாவோட கண்ணில் பட்டிருந்தா இன்னைக்கு நான் இந்த வீட்டில் இருந்திருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் ஜானு. என்னக்கா சொல்ற? எல்லாரும் அங்கேயே இருந்து நான் அவரோட கண்ணில் படலைன்னு அவரை தப்பா புரிஞ்சிட்டு இருந்திருப்பாரு. அப்பவே என் மேல கோவமா இருக்கவரு இன்னும் அதிகமா தான் கோவப்பட்டிருப்பாரு. அதுவும் உண்மைதான்க்கா. அதனாலதான் நீயும் இந்த விஷயத்த விவேக் கிட்ட சொல்லிடாத. நான் பாஸ்கர் வீட்டுல தங்கின மாதிரி யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது. அப்படி தெரிஞ்சா
லாபத்தை விட நஷ்டம் தான் ரொம்ப அதிகமா இருக்கும். உடனே மூணாருக்கு ஃபோன் பண்ணி அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். என் அம்மாவை கூட்டிட்டு வருவீங்களாம்மா? என் அப்பாவை காட்டுவீங்களா? சீக்கிரத்துல அவங்கள யாருன்னு கண்டுபிடிச்சு நான் உனக்கு காட்டுறேன் லக்கி. நான் இதே வார்த்தைய அப்பா கிட்ட எத்தனையோ வாட்டி கேட்டிருக்கேன். ஆனா என் அப்பா அம்மா யாருன்னு தெரிஞ்சா நான் எங்கேயாவது போயிடுவேன்னு அப்பாவுக்கு பயம். சீக்கிரத்துல அவங்கள யாருன்னு கண்டுபிடிச்சு நான் உனக்கு காட்டுறேன் லக்கி. ஹலோ, நான் மித்ரானந்தன் பேசுறேன். சார். வணக்கம் சார். பாஸ்கர் அங்க வந்தானா? இல்ல சார், அவர் வேலையை விட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் இந்த இடத்துக்கு வரல சார். அவன் எங்க இருக்கான்? அவனோட ஃபோன் நம்பர், அட்ரஸ் ஏதாவது தெரியுமா? பாஸ்கரை பத்தின எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்ல சார். எதுக்கு சார் கேக்குறீங்க? அவங்ககிட்ட இருந்து எனக்கு ஒரு இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது. அவன் இங்க வந்து எங்ககிட்ட வேலை செஞ்சு சொல்லாம கொள்ளாம ஓடி போயிட்டான். நான் தெரிஞ்சுக்கிறேன் சார். நீ இன்னொரு விஷயமா என்கொயரி பண்ணணும். என்னன்னு சொல்லுங்க சார். பாஸ்கர் வீட்டில் ஒரு பொண்ணு இருந்தாங்க. நான் அடாப்ட் பண்ணிக்கிட்ட லக்கியோட மதர் அவங்க. அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் எனக்கு தெரிஞ்சாகணும். அவங்க பேர் லக்ஷ்மி. அவங்க ஹாஸ்பிட்டலில் டெலிவரி ஆகி லக்கி அப்படி விட்டுட்டு போயிட்டாங்க. நீங்கள் உடனே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் அந்த லேடியை பற்றி என்கொயரி பண்ணுங்க. சரிங்க சார். அவங்க அட்ரஸ், ஃபோன் நம்பர் எதுவாக இருந்தாலும் வாங்கிக்கங்க. கலெக்ட் பண்றேன் சார். ஈவினிங்குள்ளே எனக்கு அந்த இன்ஃபர்மேஷன் வேணும். சரிங்க சார். மேனேஜரை ஹாஸ்பிட்டலுக்கு போய் என்கொயர் பண்ண சொல்லி மித்ரா ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கான். அவன் போய் ஹாஸ்பிட்டல்ல கேட்டா பாஸ்கர் வீட்ல இருந்த லக்ஷ்மியோட பொண்ணுதான் லக்கின்னு தெரிஞ்சிரும். அவனுக்கு அந்த விஷயம் எப்பவோ தெரியும் ஆண்டி. ஆனா அந்த லக்ஷ்மி தான் இந்த லக்ஷ்மின்னு அவனுக்கு இப்ப வரைக்கும் தெரியாது. ஆனா லக்ஷ்மி ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணா அந்த நர்ஸ் சொல்லிடுவாள்ல. அன்னைக்கு லக்ஷ்மிக்கு பிறந்தது ஜுன்னு மட்டும் இல்ல, 2 பசங்கன்னு. அதுல ஒருத்தர் லக்கின்னு தெரிஞ்சு போயிடும்ல. ஆமா ஆண்டி, அந்த நர்ஸுக்கு தெரிஞ்ச உண்மை லக்ஷ்மிக்கும் தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம கதை மொத்தமா முடிஞ்சிரும். அந்த மேனேஜர் ஹாஸ்பிட்டலுக்கு போய் என்கொயர் பண்ணா நமக்கு எந்த ஆபத்தும் வரப்போறதில்ல. ஆனா லக்ஷ்மியோட என்கொயரியால தான் நம்ம சிக்கல்ல மாட்டிப்போம். அந்த ஹாஸ்பிட்டல்ல உனக்கு தெரிஞ்சவங்க யாரும் இல்லையா? அந்த நர்ஸை எப்படியாவது மேனேஜ் பண்ணலாம்ல. அங்க எனக்கு தெரிஞ்சவங்க யார் இருப்பாங்க ஆண்டி? அப்ப ஏதாவது ஒண்ணு பண்ண. அந்த லக்ஷ்மியை என்கொயர் பண்றதுக்கு முன்னாடியே அந்த நர்ஸோட வாயை மூடு.